நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். வெல்கம் டு த ப்ரிப்பரேஷன் சீரீஸ் ஆஃப் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2024. இந்த வீடியோவில் யூனிட் 8 லிட்டரரி கிரிட்டிசிசம்க்கு எப்படி எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஸ்ட்ராட்டஜிஸை பார்க்க போகிறோம். குறிப்பாக 2022 February 18 ஃபோர்நூன் செஷனில் நடந்த எக்ஸாமோட கொஷின்ஸில் என்னென்ன கொஷின் யூனிட் 8லேருந்து கேட்டிருந்தாங்க, அதோட லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி என்ன, இதை பேஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய ஃபர்தர் ப்ரிப்பரேஷனை பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வி ஹேவ். ஸோ கொஷின்ஸ் ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி இருக்கலாம், ஸ்பெசிஃபிக் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கலாம், ஃபேக்சுவல் கொஷின்ஸ் இது ஆத்தர் பற்றி இருக்கலாம், ஒர்க் பற்றி இருக்கலாம், பப்ளிகேஷன் பற்றி இருக்கலாம், அவார்ட்ஸ் பற்றி இருக்கலாம், ஃபில்லினாக இருக்கலாம். ஸோ அடுத்து கடைசியாக கொட்டேஷன் பேஸ்டாக இருக்கலாம். இதுதான் டாமினண்ட்டாக 4 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். சர்ஃபேஸ் லெவல் கொஷின்ஸ், அப்புறம் ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங், டீப்பர் கொஷின்ஸ் எல்லாமே இந்த 4 டைப்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒவ்வொரு கொஷின்ஸாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், I.A. Richards frames that Wordsworth and Coleridge share 2 attitudes to nature which he calls the realist. ஸோ கொஷின் அந்த ஃப்ரேசிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ லாங்கர் கொஷின் அப்படிங்கிறதுனால கொஷினை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இதில் இருக்குது. மறுபடியும் அந்த கொஷினை வாசிக்கலாம். I.A. Richards frames that Wordsworth and Coleridge, அப்போ I.A. Richards 2 பேரை பற்றி பேசுகிறாரு. ஸோ என்ன பேசுகிறாரு? share 2 attitudes to nature which he calls the realist. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் I.A. ரிச்சர்ட்ஸ் என்ன எழுதியிருக்கிறார் நம்ம சிலபஸில்? 4 kinds of meanings. அப்போ ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த வெறும் டைட்டில் வச்சே ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக டீப்பராக போயிருக்கிறாங்க. ஸோ ப்ரொஜெக்டிவ். ஸோ ப்ரொஜெக்டிவ் த ஆன்சர். ரியலிஸ்ட் அப்படின்னா ரியலிஸ்ட் ஒன் ஹூ ப்ரொஜெக்ட்ஸ் திங்ஸ் அக்யூரேட்லி. Second question, who considered his criticism to be merely a byproduct of his private poetry workshop? ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் இது இன்ட்ரோடக்ஷன்லேயே நமக்கு வந்துடும். இப்போ ஒரு பர்டிகுலர் ஆத்தர் இதில் கொடுத்துருக்கிற 4 பேரில் ஒரு போய்ட்ரி ஒர்க் ஷாப் நடத்துகிறாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்மால் போம்ஸ் ஆத்தரோட நேமை கொடுக்குறாரு. கொஞ்சம் பேருக்கு ஆத்தர் நேம் இல்லாமல் கொடுக்குறாரு. அப்போ எந்த டைப் ஆஃப் கிரிட்டிசிசம் ரொம்ப அப்ஜெக்டிவாக இருக்கும்? அப்ஜெக்டிவ்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஆத்தர் பேர் கொடுத்தா, இப்போ ஷேக்ஸ்பியர்லேருந்து ஒரு சாங் தான் ஆஹா ஒன்று போயிருந்துருவாங்க. ஏன்னா ஷேக்ஸ்பியர் அப்படின்னா நம்ம டிஸ்பியூட் பண்ண முடியாது. பட் இவர் அதையும் பண்ணார். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஆத்தரோட இது பேர் கொடுத்து பண்ணார். சும்மா ஆர்டினரி போய்ட்ஸோட அப்போ விதவுட் ஆத்தர். அப்போ பெரும்பாலும் எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இதில் ஆத்தர் நேம் கொடுத்தது நல்ல போய்ட் அப்படின்னா அதுக்கு ப்ரைஸ் பண்ணும். ஆர்டினரி போய்ட்ஸ்னா சும்மா ஸ்மாரான ஒரு கிரிட்டிசம் கொடுத்துருந்தாங்க. பட் அதே நேரத்தில் ரொம்ப கரெக்டாக அந்த போய்ட்ரிக்கு இதுதான் கிரிட்டிசம் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் நேம் இல்லாத. அப்போ அது யார் அந்த வேலையை பார்த்தா அப்படிங்கிறது நம்ம டிஎஸ் எலியட் தான் ஒரு ப்ரைவேட் ஒர்க் ஷாப் நடத்துவார் 1930s. அந்த ஒர்க் ஷாப்பை பேஸ் பண்ணி தான் அவருடைய ஒர்க் எழுதியிருப்பார். ஸோ அவர் இந்த மெட்டாபிசிக்கல் இதுக்கும் மெட்டாபிசிக்கல் போயட்ரிக்கும் ரொம்ப சம்பந்தம் கிடையாது. அடுத்து, எலியட் pleads for reintegration of the following in poetry. ஸோ இது அவருடைய மெட்டாபிசிக்கல் போயட்ரிக்கு உள்ளது வந்திருக்கு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா தாட் அண்ட் ஃபீலிங். தாட் அண்ட் ஃபீலிங் அதுதான் போயட்ரியில் டாமினண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. அடுத்து, இன் எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் போயசி ட்ரைடன்ஸ் சூடோனிம் இஸ். இது ஒரு ஃபேக்சுவல் கொஷின் தான். தொடக்கத்தில் இன்ட்ரோடக்ஷன்லேயே இருக்கும். எந்த இன்ட்ரோடக்ஷன்னாலும் இருக்கும். ஏன்னா அதை டைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதில் 4 கேரக்டர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் இந்த நேம் அப்படிங்கிறது தான் அது. ஸோ இவருடைய நேம் என்னன்னா நியாண்டர். கடைசியாக அவர் தான் சொல்லுவார் யூஜின்ஸ் யார், கிரைட்ஸ் யார், லெசிடேஸ் யார், அதுக்கப்புறம் நியாண்டர் அவரையே சொல்லிக்குவார். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து, த டேர்ம் மெமிசிஸ் ரெஃபர்ஸ் டு. மெமிசிஸ் அப்படின்னாலே நமக்கு பொயட்டிக்ஸ் அந்த பாஸ்ட் இது போயிடும். ஸோ நமக்கு 2 விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ
the term mimesis refers to imitation. So imitation அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர் இதுல. Next question, who said the following lines? ஸோ ஆக்சுவல் டெக்ஸ்ட்குள்ள இருந்து ஒரு லைனை உருவி கொடுத்துருக்குறாங்க. ஆர்ட் டீல்ஸ் நாட் வித் த ரியல் பட் வித் த கன்சீவபிள் அண்ட் லிட்டரரி கிரிட்டிசம். Though it will eventually have to have some theory of conceivability, can never be justified in trying to develop, much less assume any theory of actuality. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனே வந்து டிஃபிகல்ட். ஸோ பொதுவாக வந்து மாணவர்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஜென்ரலாக என்ன இருக்குது அப்படின்னா கிரிட்டிசம்க்குலாம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்குள்ளே போகவே மாட்டாங்க. ஸோ நோட்ஸ் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கெல்லாம் இந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ண முடியாது. இதில் வந்து டெக்ஸ்ட் தான் உள்ளேருந்து எடுத்துருக்குறாங்களே தவிர ஹூ செட். அப்போ ஒருவேளை டெக்ஸ்ட்டை ஒரு சூப்பர்ஃபிஷியல் ரீடிங் விட்டுருந்தாலே அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடியாது. இன்னொரு கொஸ்டின் இன்னொரு விஷயம் இப்போ நமக்கு புரியவே இல்லை அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா அந்த பேசேஜ் எதை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம கெஸ் பண்ண முடியும். எந்த புக் இதில் ஆத்தர்ஸ் நேம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம அசோசியேட் பண்ண வேண்டியது இப்போ டென்ஷன் இன் போய்ட்ரியா, போய்ட்ரிக்ஸா, எஸ்ஏ ஆன் ட்ராமாட்டிக் போய்ட்ரியா. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரே பீஸ்லேருந்து மோர் தென் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆனால் 2 கொஸ்டினுக்கு மேலே இல்லை. இப்போ ஏற்கனவே நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க கன்ஃபார்மாக இதுலேருந்து வந்திருக்குன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் கொஸ்டினை வந்து ஓரளவுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். மறுபடி ரீட் பண்ணுங்க. ஆர்ட் டீல்ஸ் நாட் வித் அ ரியல் பட் வித் அ conceivable and literary criticism, though it will eventually have to have some theory of conceivability, can never be justified in trying to develop, much less assume any theory of actuality. ஸோ ஆர்ட், போயட்ரி இந்த மாதிரி சில விஷயங்களை பேசுகிறாங்க. ஸோ இதில் நமக்கு ஆன்சர் வந்து நார்த்ராப் ஃப்ரை. ஸோ நார்த்ராப் ஃப்ரையோட ஒர்க் என்ன? த ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். அப்போ ஆர்ட் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு கன்வே பண்ணுது பல ஜென்ரேஷன்ஸாக அப்படிங்கிறது தான் அந்த ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சரோட நமக்கு ஒர்க். என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது, ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அப்போ நார்த்ராப் ஃப்ரை கஷ்டமான இதுதான். பட் ஒரு தடவை 2 தடவை நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை கோ த்ரூ பண்ணியிருந்தாலே இந்த கொஸ்டின் ஒருவேளை ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த வியூ ஆன் கிரிட்டிசம் பை நார்த்ராப் ஃப்ரை. ஸோ ஃப்ரைலேருந்து போன செட்லையும் சரி இந்த செட்லையும் சரி குறைஞ்சது 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த வியூ ஆன் கிரிட்டிசம் பை ஃப்ரை. ஃப்ரையோட வியூ ஆன் கிரிட்டிசம் என்ன அப்படின்னு? கிரிட்டிசம் ஆஸ் அன் ஆர்ட் இஸ் டோட்டலி இன்டெலிஜிபிள். கிரிட்டிசம் ஆஸ் அ சயின்ஸ் இஸ் டோட்டலி அன்இன்டெலிஜிபிள். கிரிட்டிசம் இஸ் அன் ஆர்ட் இஸ் டோட்டலி அன்இன்டெலிஜிபிள். கிரிட்டிசம் ஆஸ் அ சயின்ஸ் இஸ் டோட்டலி இன்டெலிஜிபிள். ஸோ ஜஸ்ட் ஒரு குவிக் ரீடிங் டென்ஷனோட விட்டீங்க அப்படின்னா எல்லா சென்டென்ஸுமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் கொஷின். என்ன சொல்கிறதுன்னா வேர்ட் பிளே தான் இதில் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். ஸோ மொத்தத்தில் நார்த்ராப் ஃப்ரை கிரிட்டிசத்தை பற்றி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, ஆனால் மாற்றி மாற்றி வேர்ட்ஸை போட்டு சொல்லியிருக்கிறதுனால நமக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. இதோட ஆன்சர் என்னென்னா கிரிட்டிசம் ஆஸ் அ சயின்ஸ் இஸ் டோட்டலி இன்டெலிஜிபிள். இப்போது இந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு மற்ற கொஸ்டின் ஆப்ஷன்ஸை இப்போ ரீட் பண்ணுங்க. கிரிட்டிசம் அப்படிங்கிறதே சயின்ஸ். நிறைய டெக்ஸ்ட்ல வந்து நம்ம இதை படிச்சுக்கோங்க. இப்போ பொயட்ரி அப்படின்னா வந்து அது ஆர்ட். சரியா? பொயட்ரிங்கிறது ஆர்ட். அதே மாதிரி நாவல், ஷார்ட் ஸ்டோரி இந்த இதெல்லாம் ஆர்ட்டுக்கில் தான். ப்ரோஸ் வந்து அது அந்த ஆர்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறது. ஆனால் அது ஜென்ரல் ப்ரோஸ் அப்படின்னா, ஆனால் கிரிட்டிசம் அப்படிங்கிறது தான் ஒரு சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறது. இந்த ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஒருத்தர் கீயை சொல்கிற வரைக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து இப்போது மொத்தத்தில் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு போய்ட்ரியை பற்றி, ப்ரோஸை பற்றி, கிரிட்டிசம் பற்றி சொல்லிட்டு வரும்போது அதை ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஆனால் கஷ்டமான கொஷின் தான். அக்கார்டிங் டு ஆலன் டேட், the meaning of good poetry is its extension and intention that we can find it. So Alan Tate ஓட நம்ம விஷயம் டைட்டில் என்ன? Alan Tate வந்து டென்ஷன் இன் poetry. அப்போ அதை பேஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்துடும். ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் கொட்டேஷன் வந்து இஸ் இட்ஸ் டெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன் தட் வி கேன் ஃபைண்ட் இட்.
Extension and intention, it is based on confusion. Confusion is created based on that. ஸோ ஃபைனல் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஷின். பெரும்பாலும் செட் நெட் எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி கொஷின் ஒரு 15ஆவது பார்க்க முடியும். 10க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயத்தை வந்து காம்ப்ளிகேட்டடாக கேட்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். அக்கார்டிங் டு அலன் டேட். ஸோ அலன் டேட்டோட ஒர்க் என்ன நமக்கு? டென்ஷன் இன் போய்ட்ரி. Which of the following statements are true? The wine is a failure in connotation. Wine, it is a poetry. Hymn to light is a failure in denaturation. The wine is a failure in denaturation. Hymn to light is a failure in connotation. அது மொத்தத்திலே அவர் ரெண்டு ஒர்க்கை பற்றி தான் பேசுகிறார். ஒன்று த வைன், த ஹிம் டு லைட். இப்போ கனடேஷன்னா என்ன, டெனோட்ரேஷன் என்ன? கனடேஷன்னா வந்து அசோசியேட்டிவ். டினோட் அப்படின்னா ஆசிட்டிஸ் சொல்கிறது. கனடேஷன் அப்படின்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணிலாம் சொல்லுவாங்க, அதுதான் கனடேஷன். ஸோ ஒரு வேர்டோட ஆக்சுவல் மீனிங் வந்து டினோட்ஸ், இட் டினோட்ஸ். கனடேஷன் அப்படிங்கிறது இன்டென்ஷனல் மீனிங். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு. அப்போ இந்த பர்டிகுலர் ஒர்க், ஸோ ஆலன் டேட்டோட டென்ஷன் இன் போய்ட்ரியில் அவர் த வைன், ஹிம் டு லைட், இந்த ரெண்டு போய்ட்ரி பற்றி என்ன சொல்கிறாரு? ஒன்று கனடேஷனில் வைன் கனடேஷனில் பெஸ்ட்டுங்கிறார், இன்னொன்று இது டினோட்ரேஷனில் ஃபெயிலியர் அப்படிங்கிற. இதை அப்படியே மாற்றி உள்டாவாக சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான கொஸ்டினே கிடையாது. ஆக்சுவலி ரெண்டே வேர்டு தான், கனடேஷன், டினோட்டேஷன். இந்த ஒயினை பற்றி கனடேஷன்னா என்ன, டினோட்டேஷன் என்ன, ஹிம் டு லைட்டு கனடேஷன் என்ன, டினோட்டேஷன் என்ன, அது நீங்கள் படிக்கும் போதே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் 3 and 4. ஸோ இந்த ஒயினை பற்றி என்ன சொல்லிடுறாருன்னா, இட் இஸ் அ ஃபெயிலியர் இன் டினோட்டேஷன். அது சொல்ல வந்ததை சொல்லலை அப்படின்னு. ஹிம் டு லைட் வந்து கனடேஷன், அது வந்து இன்டென்ஷனாக எதையுமே சிம்பாலிக்காக வந்து சொல்லலை அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயம். ஸோ 3 and 4 is the given answer. Dear friends, as I said in the previous video, so just compare your present answers with your past preparation. ஒருவேளை உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரிட்டிசிசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து கம்மியாகும். ஒரு நாவல் அப்படின்னா 1000 ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஆனால் கிரிட்டிசிசத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்காது. ஒரு 100க்குள்ள தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஆனால் மறந்து போகும், மறுபடியும் படிக்க வேண்டியிருக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், கண்டினியூ யுவர் ப்ரிப்பரேஷன், சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். ஐ வில் மீட் யூ த்ரூ another video. Thank you, have a nice day.